படம் ஏப்ரல் ரிலீஸுங்கிற ஒரு டாக் ஒன்று முன்னே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றின ப்ராப்பரான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. திடீர்னு இன்றைக்கி 4:30க்கு ஒரு ட்ரீசர் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் சொன்னபடி 4:30க்கு ட்ரீசரும் வரல. அப்புறம் 6 மணின்னாங்க. ஆனால் 5:30க்கே ட்ரீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ நமக்கு ட்ரீசர் வந்தால் போதும்னு தான் இருந்தது. சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா எதிர்பார்த்தது தான். இவ்வளோ பெரிய டீம் சேர்ந்து ப்ராமிசிங்கான ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறப்போ சொதப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆனால் ட்ரீசரோட ஒரு ஃப்ரேமுமே பார்த்த எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கலர் கிரேடிங்க்கு தான். ஏன்னா பல இடங்களில் விஸ்வாஸ் இம்மெச்சூராக தெரியாமல் இருந்ததுக்கு பெரிய காரணம் கலர் கிரேடிங் தான். இது ஒரு பீரியட் ட்ராமா தான். ஆனால் கதை ப்ரெசென்ட்லி நடக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆல்ரெடி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் சூர்யா சாரோட லுக்கை தாண்டி வேறு எதுவுமே ப்ரெசென்ட்டில் நடக்க போகிற கதை ரிலேட்டடாக எதுவுமே இன்னைக்கு ரேட்டு வர அவங்க ரிவீல் பண்ணாமலே வச்சுருக்காங்க. அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா என்னங்கிறது நமக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த ட்ரீசரில் முதற்கொண்டு அந்த பீரியட் போர்ஷனில் நடக்கிற காட்சிகள் மட்டுமே தான் வைக்கப்பட்டிருந்தது. அண்ட் இதில் பெரும்பாலான பகுதி நம்ம கொடைக்கானல் காட்டு பகுதியில் ஷூட் பண்ணது தான். ஃப்ரேமை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு ஃப்ரேம் ஒன்று வருது, குரொக்கடைல் வந்து கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு காட்சி. இப்போ ரீசெண்டாக ஆடு ஜீவிதமோட ட்ரெய்லர் ரிலீஸ் இருந்தது. அதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும், ஆட்டோட கண்ணை காட்டியிருப்பாங்க. அது பலராலையும் பெருசாக பேசப்பட்டது அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம். சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேமாக தான் இங்கே அது பார்க்கப்படுது. வெயிட்டான ஒரு கதை ஒன்று இல்லாமல் இந்த டீம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்க போகிறாங்க. இப்போ ட்ரீசருக்கு அப்புறம் இன்னும் தெளிவாக தெரிகிறது என்னென்னா, தே புட் தேர் மேக்ஸிமம் எஃபோர்ட் டு கன்வெர்ட் தோஸ் ரைட்டிங் இன் டு விஷுவல்ஸ். அண்ட் அது மோஸ்ட்லி எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்திருக்குன்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் இப்போ ட்ரீசரை பார்க்குறப்போ அதுதான் தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பல ஒண்டர்ஸ் பண்ண காத்துட்ருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் இன்னும் பல வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் பேசப்படுற ஒரு படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு சூர்யா சார் தன்னோட படத்தை தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணி. இந்த 2 வருஷ காத்திருப்புக்கு கண்டிப்பாக இந்த படம் பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறது யாருன்னு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற படமாக இது இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரீசரை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சீக்கிரமே ரிலீஸ் டேட்டையும் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம்.